ஹாய் லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கொஞ்சம் நாளாக எனக்கு தொண்டை கட்டிட்டு இருந்துச்சு, அதனால தான் நான் வீடியோ போடல. இப்போது லைட்டாக ஸ்ட்ரெயின் வாய்ஸ் தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்காக பியூட்டிஃபுல்லான ஒரு லவ், ரொமான்டிக் அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்சிருக்க ஒரு கதை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த சீரீஸோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்துடலாமா? ஃபேஷன் டிசைனிங் இண்டஸ்ட்ரியில் சீஃப் டிசைனராக இருக்காங்க நம்ம ஹீரோயின் ஹாரான். அனிமேஷன் இண்டஸ்ட்ரியில் சீஃப் டிசைனராக கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த டிசைனராக இருக்காங்க நம்ம ஹீரோ வூசான். பிஸ்னஸ்க்காக ரெண்டு பேரும் யதார்த்தமாக பார்த்துக்கும் போது தான் தெரியுது இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு டீப் பாஸ்ட் இருக்கு, கூடவே கியூட்டான ஒரு ஆன்லைன் லவ் ஸ்டோரியும் இருக்கு. வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க யாராவது என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓப்பனிங்ல ஒரு சயின்ஸ் லேப் காமிக்கிறாங்க. அந்த லேப்ல யாரோ ஒருத்தர் உட்காந்து ரொம்ப மும்மரமா ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே ஒரு போன்ல ஒருத்தர் பொண்ணு பேசிட்டு இருக்கா. ஏதோ ஒரு மியூசிக்கை சொல்லிட்டு இந்த மியூசிக்கை ராத்திரியில கேட்டா இன்சோமேனியா இருக்கும் கூட நல்லா தூங்கிடுவாங்க. ஆனா எதையும் பெருசா கண்டுக்காம ஹுட்டி போட்டு உட்காந்துட்டு இருக்காரு இல்லையா, அவர் தான் நம்ம ஹீரோ. ஆன்லைன்ல பார்த்து பேச ஆரம்பிச்சு போன்ல தொண்ணு பேசிட்டு இருக்காங்க இல்லையா, இதுதான் நம்ம ஹீரோயின். இவங்க கேரக்டர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. யார்கிட்டயும் பேசாம ரொம்ப ரிசர்வ்டா இருக்கிறார் இல்லையா. நம்ம ஹீரோ ஒரு இன்ட்ரோவர்ட், ஆனா நம்ம ஹீரோயின் அப்படியே ஆப்போசிட், எக்ஸ்ட்ரோவர்ட். ஹீரோயினுக்கு பர்த்டே, ஸோ அவங்களுக்காக ஒரு நல்ல பென் வாங்கி தரணும்ட்டு பேரெல்லாம் பதிச்சு பென் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த பென் யூஸ் பண்ணி ஹீரோயின் ஏதோ டிசைன் காம்படிஷனுக்கு ஜாயின் பண்ணியிருந்தாங்க போல, அதுல வின் பண்ணிட்டாங்க. இதுதான் ஹீரோக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மழையும் பெய்யுது. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, மழை பெஞ்சா எனக்கு அதுக்கு முன்னாடி வர அந்த வாசம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோல ஒன்னு சயின்டிபிக்கா ஏதோ ஒரு ரீசன் சொல்றாரா, டேய் என்னோட சந்தோஷத்துல எதுக்குடா உன்னோட சயின்ஸை புகுத்துற, ஒழுங்கு அமைதியாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோ லைட்டா ஸ்மைல் பண்றாரு. இப்படியே இவங்க லைஃப் போயிட்டு இருக்கும் போது அப்ப ஹீரோயினுக்கு வெக்கேஷன் வருது போல. இந்த டைம்ல ஒரு ஃபிளைட்டும் போயிட்டு இருக்கு. அதை பாக்குறாங்க. பார்த்தோன்னே எனக்கு சான் பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல அவங்களோட லீட் சொல்றாங்க, சான் இந்த தடவை ஊருக்கு வரமாட்டான் போல ரிசர்ச்னால அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட கலிக்கு வந்து கேக்குறாங்க, ஆமா சான் பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு அவ்வளவு க்ளோஸா கேட்டா அது என்னோட தம்பி தான் அப்படின்னு அந்த லீடர் சொல்றாங்க. இப்படியே இவங்க பேசிட்டு இருக்கும் போது அப்ப ஹீரோயினுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது, 4 days வெக்கேஷன் இருக்கு இல்லையா, ஸோ நான் ஷார்ட் டூர் மாதிரி போயிட்டு அவனை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்றாங்க. ரொம்பலாம் யோசிக்காம அடுத்த நாளே கிளம்பி பேஸ்க்கு போறாங்க. நம்ம ஹீரோ யூஎஸ்ல இருக்காரு, ஹீரோயின் கொரியால இருக்காங்க. ஹீரோ தூங்கி எழுந்துட்டு அவரோட லேப்டாப் ஓபன் பண்ணும்போது ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா ஒரு வீடியோ மெசேஜ். அதுல வந்து ஹீரோயின் சொல்றாங்க, இதை பாரு நான் இன்னும் ஒரு 1 o'clock யூஎஸ்ல இருப்பேன், உன்னை பார்க்கறதுக்கு சீக்கிரம் வர அப்படின்ட்டு சொல்றாங்களா. அது கூடவே இன்னொன்னு சொல்றாங்க, நேர்ல வந்தா உன்கிட்ட ஒன்னு சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா எனக்கு அவ்வளோலாம் பொறுமை கிடையாது, நான் இப்பயே சொல்றேன், ஐ லவ் யூ அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. கேட்ட உடனே ஹீரோக்கு பக்குன்னு ஆயிடுது. பக்குன்னு லேப்டாப்பை மூடிட்டு எங்கேயோ ஓடுறாங்க. ஹீரோயின் அங்க டாக்ஸி பிடிச்சி ஹீரோட யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோ ஓடுறாரு. சரி ஹீரோயினை தான் மீட் பண்ண போறாருன்னு பார்த்தா இல்ல, அவர் சயின்ஸ் லேப்ல ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. அந்த லேப் வாசல்ல தான் நின்னுட்டு ஓபன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு மெதுவா ஓபன் பண்றாரு கதவை. பார்த்தா டமால்னு ஒரு வெடி சத்தம். அங்க ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு போல. அந்த புகை எங்கேயோ இருக்க தூரத்துல இருக்க ஹீரோயின் வரைக்கும் தெரியுது. ஹீரோயினும் அடிச்சு பிடிச்சி ஓடி போய் அங்க பார்த்தா அங்க இருக்க நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு. தூரத்துல அங்கங்க நின்னுட்டு இருந்தவங்களுக்கே நல்லா அடிபட்டிருக்குன்னா அப்போ வாசலே நின்னுட்டு இருந்த நம்ம ஹீரோக்கு என்ன ஆயிருக்கும். அப்பதான் ஹீரோயினுக்கு டக்குன்னு ஒரு போன் வருது. அது ஹீரோட அக்கா தான். ஹீரோக்கு என்னவோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப ஹீரோயினும் கிட்ட நெருங்கி போய் பாக்குறாங்க. அங்க கட் பண்ணி 7 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. கொரியாவிலேயே டாப் லெவலில் இருக்க ஃபேஷன் டிசைனிங் கம்பெனி ஒன்று காமிக்கிறாங்க. அங்கே வந்து அவங்க டிசைன் பண்ண கிளாத்ஸ் எல்லாத்தையும் மாடல்ஸ்க்கு போட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு விஐபி மாதிரி யாரோ ஒருத்தங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடமே அமைதி எடுத்து அவங்கள பார்த்தோன்னே அங்கே பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது, ஒன்லி ஆக்ஷன்லேயே வந்துட்டு அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. லைட்டை வந்து டிம் பண்ணு, ட்ரெஸ்ஸை டைட் பண்ணு அப்படிலாம் சொல்கிறாங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடுறாங்க. கடைசியில் ஃபோட்டோ ஷூட்லாம் சூப்பராக முடியுது. அங்கே இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு அங்கே இருக்க கிம்க்கு வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு பண்ணக்கூடாது, இந்த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் நடக்கிறதுக்கு காரணமாக இருப்பாங்களே ஒருத்தவங்க, அவங்களே அப்ரிஷியேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு அந்த ஆளை தேடுறாங்க. யாருன்னு பார்த்தா ஹரன் தான், நம்மளோட ஹீரோயின் தான். அங்கே பார்த்தா ஹீரோயினை காணும். இருந்தாலும் அவங்க அப்ரிஷியேட் பண்ணிட்டு இந்த ஹீரோயின் எப்பவுமே இப்படி தான் முக்கியமான இடத்துல வந்துட்டு இருக்கவே மாட்டாங்க, அவங்களோட ரொட்டீனே இப்படி தான், வேலை செய்ய வேண்டிய இடத்துல வேலை செஞ்சுட்டு கடைசியில் காணாம போயிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எங்கடான்னு பார்த்தா அவங்களோட கேரக்டர் டோட்டலாக மாறி அவங்க வந்துட்டு இன்ட்ரோவர்ட் ஆயிட்டாங்க. யார்கிட்டயும் பேச மாட்டாங்க, எல்லார்கிட்ட இருந்து விலகி இருக்காங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா மொட்டை மாடில தனிமையில போய் நின்றுட்டு இருக்காங்க ஏதோ ஒரு மியூசிக் கேட்டுட்டு. இந்த டைம்ல தான் பென்னு ஒருத்தர் அந்த ஊருக்கு வராரு. கூட இருந்தவனை காணும் சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அவன் நடன அங்கங்க குதிச்சு போய் எல்லாருக்கும் போட்டோல எடுத்து கொடுத்து எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டு இருக்கான். யார்டா நல்லா பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். அவர் 7 வருஷம் கழிச்சு கொரியாக்கு வந்திருக்காரு போல. இப்பதான் எனக்கே மூச்சு வருது, ஏன்னா ஹீரோக்கு அந்த இன்சிடென்ட்ல ஏதோ நடக்கல, நல்லதா இருக்காரு அப்படின்ட்டு. தப்பிச்சு வந்தவர் பாத்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட்ல இருந்து எக்ஸ்ட்ரோவர்ட் ஆயிட்டு ஓவர் எக்ஸைட்டடா இருக்காரு. இப்போ உங்க ரூமுக்கு போற வழியெல்லாம் வந்துட்டு கொரியா பத்தி பெருமையா பேசிக்கிட்டு 7 வருஷம் கழிச்சு நான் வந்திருக்க
ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சிருக்க தெரியுமா, இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட் ஆயிருக்காரா. அப்போ வந்து அந்த பென் கேட்குறாரு, என்னடா இவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்க, நடுவில் ஒரு தடவை கூட நீ இந்த ஊருக்கு வந்தது இல்லையானா. இல்லை, சில பல காரணங்கள்னால நான் இந்த ஊருக்கு வரல அப்படி சொல்லிட்டு எதையும் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ இவங்க 2 பேரும் இந்த ஊருக்கு எதுக்கு வந்திருப்பாங்கன்னா, இந்த கிம் இருக்காங்க இல்லையா, அவங்க கம்பெனியோட ஒரு கொலாபரேஷன் பண்ணி அவங்க பண்ற கார்ட்டூன் கேரக்டரோடைய ட்ரெஸ் எல்லாம் வந்து இவங்க தான் டிசைன் பண்ணணும் அப்படின்னு அந்த கம்பெனியோட ஒரு எம்ப்ளாயி கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஸோ அவங்கள வந்து மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இன் பிட்வீன் ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவர் எங்கெங்கெல்லாம் போகணும்னு நினைச்சாங்க எல்லாம் போய் ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு. போட்டோவா எடுத்து அந்த பெண்ணுக்கு அமுச்சு விட்டுட்டு இருக்காரு. அவர் ஒரே அநாயங்க படுத்திட்டு இருக்காரு. இப்போ அந்த போட்டோ ஷாட்ல முடிஞ்சது இல்லையா. ஸோ அந்த ஈவெண்ட் முடிச்சுட்டு எல்லாரும் ஆஃபீஸ்க்கு வராங்க. ஆஃபீஸ்ல தான் ஹீரோயின் இருப்பாங்கன்னு நினைச்சு வந்து பார்த்தா அங்கேயும் இல்லை. எங்கடான்னு பார்த்தா அவங்க காஃபி ஷாப்ல உட்காந்துட்டு ஒரு தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த காஃபி ஷாப்போட ஓனர் அவர் சொல்றாரு, அம்மா இங்க ஒரு மியூசியம் நடக்குது, போய் பாக்குறியா, நிறைய போட்டோஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்டும் கொடுக்குறாங்க. ஓகே நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அடுத்த நாள் போறாங்க போல. அதே நாள்லதான் ஹீரோவும் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. இந்த இடத்துல சீசனோட தீம் பேஸ்டா தான் நிறைய டிராயிங் ஸ்கெச்சஸ் எல்லாம் இருக்கு. அந்த இடத்துல தான் ஹீரோயினும் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து ஒரு வின்டர்ல ஒரு தனிமைப்பட்ட ஒரு பெண் வந்து நின்றுட்டு ஏதோ ஏக்கமா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்காங்க அதே தனிமையில. இப்போ ஹீரோ வந்து பின்னாடி ஒவ்வொரு சீசனும் பார்த்துட்டு நேராக ஹீரோயின் இருக்க இடத்துக்கு தான் வராங்க. அங்க லைட்டா ஹீரோயினை திரும்பி பார்த்துட்டு பெயிண்டிங்கை கவனிச்சிட்டு இருக்காரு. அப்ப டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிட்டு என்ன ஹீரோயின் மாதிரியே இருக்குன்னு திரும்பி பார்த்தா அவளை காணும். அப்ப அவன் யோசிக்கிறான், ஒருவேளை அது ஹீரோயின் அந்த என்னடா பண்ணுவேன் முட்டாள் ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடி போய் பாக்குறாங்களா. ஹீரோயினை காணும். மறுபடியும் ரோடு கிட்ட எல்லாம் போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா ஹீரோயின் ஆப்போசிட்ல மெதுவா நடந்து போயிட்டு இருக்காங்க. அவன் பாத்துறான், ஓகே அந்த பொண்ணுதான்றதும் கன்ஃபார்ம் ஆயிடுது. அப்ப அவன் நடந்து போயிட்டு இருக்கும் போது பாட்டு கேட்டே போயிட்டு இருக்கா பாருங்க. சரௌண்டிங்ல யார் என்ன பேசுறாங்க என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியல. அப்படியே நடந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க வந்து ஏதோ ஒரு ஸ்க்ரூ எல்லாம் லூஸ் ஆயிட்டு மேல இருக்க லேடர் விடுற மாதிரி போகுது. அப்ப ஹீரோ இங்க இருந்து கத்துறாரு, ஹலோ ஹலோன்னு சொல்றாரு. ஹீரோயின் கேட்கல. கடைசியில சாங் ஹெரான் அப்படின்னு கத்துறாங்க பாருங்க. அப்ப ஹீரோயினுக்கு டக்குன்னு யாரும் நம்மள கூப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு திரும்பி பாக்குறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல அந்த லேடரும் கலண்டு கீழே விழுந்தது. அந்த இன்சிடென்ட்ல இருந்து ஹீரோயின் எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா வந்துட்டு யாரும் நம்மள கூப்பிட்டாங்களே சொல்லிட்டு யார் அது யாருன்னு தேடுறாங்க. யாருமே அங்க அந்த இடத்துல இல்ல. இப்போ இந்த இன்சிடென்ட் பற்றி தலையும் இல்லாமல் வாலும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கேட்குறாரு, என்னடா சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல. இல்லை இந்த ஊர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினச்சா, நான் இவ்வளோ குட்டியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படி சொல்கிறானா. அதுக்கு பெண் கேட்குறான், டேய் நீ குட்டியாக இருக்கு சொல்கிறியா இல்லை பெருசாக இருக்கு சொல்கிறியா, எனக்கு ஒன்றுமே புரியலடானா. உனக்கு இப்போ எதுவும் புரியாதுடா, வெயிட் ஆஃப் ஒன்றுன்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. இப்போ அடுத்த நாள் கிளம்பி அந்த கிம்மோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இதுதான் என்னோட கார்ட்டூன் கேரக்டர்ஸ், இவங்களுக்கு தான் வந்து நீங்கள் ட்ரெஸ் டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும் போது அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ்லாம் பார்க்குறாங்க, இதெல்லாம் வேலைக்காக அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க. அப்ப அந்த கிம் கேக்குறாங்க, உங்களுக்காக நான் ஏன் ட்ரெஸ் டிசைன் பண்ணும் அப்படி கேட்கும்போது, நீங்க வந்து 22 வயசுல ஒரு டிசைனிங் பண்ணீங்க இல்லையா, அது டோட்டலாவே வந்து ட்ரெடிஷ்னல் லுக்கோட பண்ணீங்க, அதை நான் பார்த்திருக்கேன் அப்படி சொல்லும் போது, ஓ அப்படியா நீ பார்த்திருக்கியா, அவ்வளவு சின்ன பையனா இருந்திருப்பியா, நீ எப்படி பார்த்தனா, உங்களால தாங்க எங்களுக்கு வந்துட்டு ஒரு மியூசியம் பிரான்ஸ்ல அரேஞ்ச் பண்ணாங்க, உங்க புண்ணியத்தினால தான் நாங்க போய் ஈஃபில் டவரே பார்த்தோம், ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு அப்படி சொல்றாங்க. அப்ப அவங்களும் வந்துட்டு லைட்டா இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி, ஓகே நான் பண்றேன், ஃபர்ஸ்ட் என்ன டிசைன் பண்ணணும் அப்படி கேட்கும்போது அங்க இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் யோசிக்கிறாங்க, டே எப்படா இவங்க ஒத்துக்கிறாங்க அப்படின்ட்டு. இதை கேட்டோடனே ஹீரோக்கு தலைக்கால் புரியல. அவங்க போய் ஹக் பண்ணிட்டு வாவ் சூப்பர், இந்த நாளை வந்து நான் கண்டிப்பா குறிச்சு வச்சுக்கணும், நம்ம 2 பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம், டக்குன்னு போய் செல்ஃபி எடுக்க போறாங்க. அங்க இருக்கவங்களா இது பாருங்க இந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது, நீங்க ரூடா நடந்துக்கிறீங்க அப்படி சொல்றாங்களா. அப்போ வந்து கிம் சொல்றாங்க, ஆமா நீங்க ரூடா தான் நடந்துக்கிட்டீங்க, என்னோட ரைட்டை விட லெஃப்ட்ல தான் நான் ரொம்ப அழகா இருப்பேன், இந்த பக்கம் வந்து செல்ஃபி எடுங்க அப்படி சொன்னோடனே அங்க இருக்கவங்களும் ஆச்சரியமா பாக்குறாங்க. செல்ஃபி எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஹீரோ சொல்றாரு, இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து என்னோட பென்டிரைவ்ல இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறாங்களா. அப்போ வந்து கிம் இந்த இமேஜை பார்த்துட்டு இருக்காங்க, இந்த கார்ட்டூன் கேரக்டர் யாரோ மாதிரி இருக்கே யாரோ மாதிரி இருக்கேன்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு பென்ட்ரைவ் எடுத்துட்டு உள்ள வரும்போது அவங்க கால் கிட்ட ஒரு பெண் வந்து அப்படியே உருண்டு வருது. இதா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை பிக் பண்ணி பாக்குறாரு. அதுல வந்துட்டு ஹரான்னு பேர் இருக்கு, நம்ம கொடுத்த பெண் மாதிரியே இருக்குன்னு சொல்லும் போது கரெக்டா எதிர்க்க ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. இப்ப ஹீரோக்கு ஹீரோயின் கிட்ட என்ன பேசுனே தெரியல, அப்படி நின்றுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, நீங்க என்ன இங்க வந்துட்டு கொலாபரேஷனுக்காக வந்திருக்கீங்களா, ப்ராஜெக்ட் பத்தி பேச போறீங்களா கேட்கும்போது இல்லைன்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னா, இல்ல நான் அதுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப 2வது தடவை சொல்றாரு, ஓ அப்படியா, என் பேர் வந்து சாங் ஹெரான், நான் வந்துட்டு இந்த டிசைனிங்கோட சீஃப் டிசைனர், உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. என்னது மகிழ்ச்சியா அப்படின்ட்டு ஹீரோ ஒரு மாதிரி கோவமா பாக்குறாரு. எனக்கும் சந்தோஷம் தான் அப்படி சொல்லிட்டு ஹீரோ உடனே வாஷ்ரூம்ல போயிட்டு ஃபேஸ்ல வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீட்டிங்க்கு வராங்களா. வந்தவங்க அப்படியே பார்த்தா தொப்பக்கட்டையா வந்திருக்காங்க. அதை பார்த்தோன்னே என்னாச்சு எல்லாரும் கேட்கறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லும் போது ஹீரோயினோட என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்ப கிம் சொல்றாங்க, இவங்க தான் இந்த சீஃப் டிசைனர், அவங்க தான் உங்க ப்ராஜெக்டோட 3 months உங்க கூட ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்ட்டு சொல்லும் போது ஹீரோக்கு பதட்டம் ஆயிடுது. அந்த
அந்த டைம்ல கிம் கேக்குறாங்க, நீங்க இந்த இமேஜ் எப்படி வந்தது, யாரை பத்தி இன்ஸ்பயர் பண்ணி வரைஞ்சிங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து ஹீரோ சொல்றாரு, இல்ல எனக்கே அப்படியே தோணுச்சு நான் வரைஞ்சேன்னு சொல்றாங்களா. அப்ப அதுல இருந்து ஒரு கலிக்கு இருந்து சொல்றாங்க, இல்ல எங்க பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, இந்த கார்ட்டூன்ல இருக்க இமேஜ் எங்க அக்கா மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுல இருந்தா நமக்கு தெரியுது அந்த பொண்ணும் நம்ம ஹீரோயினும் அந்த கிம்மோட பேத்திங்க அப்படின்ட்டு. இதை கேட்டோடனே ஹீரோக்கு இன்னும் பக்கு நைட்டு அவர் காஃபி எல்லாம் தட்டி விட்டுறாரு. அவங்க ட்ரெஸ் ஃபுல்லா ஆயிடுது. இதை பார்த்த கிம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, 10 மினிட்ஸ் கழிச்சு பேசலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ட்ரெஸ் மாத்ததுக்காக ஹீரோ ஒரு ஃபிட்டிங் ரூம்ல வெயிட் பண்றாங்களா. அப்ப ஹீரோயின் தான் ஷர்ட் எடுத்துன்னு வந்து தராங்க. அப்ப ஹீரோ ஷர்ட் கழட்டிட்டு என்னடா இது இப்படி நடக்குது அப்படி சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல தான் தெரியுது அந்த இன்சிடென்ட்ல இருந்து அவருக்கு நிறைய தழும்புகள் அங்கங்க இருக்கு போல. ஸோ இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு அவர் நின்றுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் வந்து கதவு ஓபன் பண்றாங்க. ஹீரோ அப்படியே தொப்புக்கடின்னு வந்து விழுந்துடுறாரு. அப்ப ஹீரோயின் அவரை பாத்துடுறாங்க. அங்க வந்து ஒரு செஸ்ட் கிட்ட ஏதோ ஒரு டாட்டூ மாதிரி போட்டிருக்காரு போல. அதை பார்த்த உடனே ஐயோ அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படி அப்படியே ஓடி போயிடுறாங்க. இப்ப மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிட்டு ஹீரோ அவங்க ரூம்க்கு வந்துடுறாங்க. வந்துட்டு பென் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நான் விலகுறேன், சீக்கிரமே உனக்கு வந்து ஒரு நல்ல ஆள் பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்டா இப்படி பண்ற, உன்னை நம்பி தானே இந்த ப்ராஜெக்ட்ல நாங்க இறங்கணும், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் தெரியுமா இல்லையா, இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறேன் அப்படின்னா உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது, என் நிலைமையை பத்தி உனக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. அப்புறமா பென் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா அவர் அங்க இல்ல. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு அவங்களோட லீடர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கால் பண்ணி மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. அப்போ வந்து பென் சொல்றாரு, இல்ல ஹீரோ அப்படின்னு சொல்லும் போது பின்னாடி வந்து நிக்கிறாரு ஹீரோ. நான் இங்கதான் இருக்கேன் சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு தலையை தொட்டிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்படியே மீட்டிங்கே முடியுது. பென் கேட்கிறாரு, நீ கிளம்பிட்டேன்னு நினைச்சேன்டா, நல்ல வேலை நீ இங்கதான் இருக்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல என் ட்ரெஸ் எல்லாம் வந்து நான் லாண்ட்ரிக்கு போட்டிருந்தேன், அதை பார்த்தா நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க அப்படின்ட்டு சொல்றாரு. இன்னொரு பக்கம் கிம்மோட வீட்டுல காமிக்கிறாங்க. கிம் வந்துட்டு அவங்களோட கடைசி பேத்தி வந்திருக்காங்க ஸ்கூல்ல இருந்து. ஸோ அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கிம்முக்கு 3 பேத்திங்க போல, 2 பேரும் ஒர்க் பண்றாங்க, ஒருத்தவங்க படிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினும் உள்ள வராங்க. அப்ப கிம் பேசுறதுக்காக கூப்பிடுறாங்க. உனக்காக நான் பிளைண்ட் டேட் செட் பண்ணிருக்கேன், நீ கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லும் போது, எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி நடந்துக்கிறீங்களே, கண்டிப்பா என்னால முடியாது சொல்லிட்டு அவங்க ரூம் கிளம்பி போயிடுறாங்க. அவங்க ரூம் எப்படி இருக்கும்னா, இவங்களுக்குன்னு ஒரு ரூம் இருக்கு, பட் அதையும் தாண்டி கேவ் மாதிரி இன்னொரு ரூம்குள்ள போய் தான் தனியா இருக்கிறாங்க போல. ஸோ அதை பார்த்தோன்னே அவங்களோட பாட்டிக்கும் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அடுத்த நாள் காலையில கிம் நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல வந்து ஹீரோயினுக்கு நடந்த இன்சிடென்ட் பத்தி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பட் அவங்கள சரியா பார்க்க கூடாதுன்ட்டு உங்களோட 2வது பேத்தி வந்து மறைச்சிட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க. நீங்க இதெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த ஹீரோயின் கிட்டயும் போயிட்டு, என்னடி நடந்துச்சு, இது பாரு உன் மனநிலை சரியில்லையா என்ன, நீ எதையும் கவனிக்காம நீ பாட்டு போயிட்டே இருக்க, இதை பத்தி மட்டும் உங்க பாட்டிக்கு தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கோ தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ வந்து அங்க யாரோ ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்தாங்களே, ஸோ அதை கவனிக்கிறாங்க. அதை பார்த்தா அன்னைக்கு ஹீரோ போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸும் இதுவும் ஒன்னா இருக்குன்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. இது அந்த ஆனிமேட்டர் தானடி அப்படின்ட்டு கேட்கறாங்களா. நீயும் கண்டுபிடிச்சிட்ட, எனக்கும் அதே டவுட் தாண்டி இருக்கு, ஒருவேளை இவனுக்கு என்ன முன்னாடியே தெரியுமா என்னன்னு தெரியலடி அப்படி கேட்கும் போது அதுக்கு அந்த தங்கச்சி சொல்றா, ஒருவேளை இவன் ஸ்டாக்கரா இருப்பானடி, நீ தான் இந்த ஊரோட ஃபேமஸான ஆள் இல்லையா, ஸோ அதை உன்னை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படிதான் இவனுக்கும் தெரிஞ்சிருக்கும் போலன்னு சொல்லி அதை அங்கே விட்டுறாங்க. இப்ப ஹீரோயினும் ஆஃபீஸ் கிளம்பி வந்திருக்காங்களா. அந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தருக்கு பார்சல் வந்திருக்கு. அந்த பார்சல் ஃபுல்லாவே வந்து ஹீரோயினோட போட்டோஸா இருக்கு. அங்க இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, ஒருவேளை ஹீரோயினை தொடர்ந்து யாரோ ஃபாலோ பண்ணி போட்டோஸ் எடுத்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லும் போது, ஹீரோயினுக்கு இங்கதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா டவுட் வருது ஹீரோ மேல. அங்க நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, ஒருவேளை ஹீரோ தான் அந்த ஸ்டாக்கரா அப்படி சொல்லிட்டு ஏதோ கம்ப்ளைண்ட்லாம் பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோயினோட தங்கச்சியும் வந்துட்டு, என்னடி என்ன நடக்குது, ஒருவேளை அவன் தானே அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினோட போன் எடுத்துட்டு இப்படி சைட்ல போய் என்னோ பண்றாங்க, என்னன்னு தெரியல, அது அப்படியே தெரியாம எடுத்துட்டு வந்து வச்சிடுறான். ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டு ஹீரோயினும் அந்த ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக அந்த காஃபி ஷாப் இருக்கு இல்லையா, அங்க போய் உட்காந்துருக்காங்க. அப்ப அந்த தாத்தா கேட்கறாரு, என்னம்மா ஆர் யூ ஆல் ரைட் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. பரவாயில்லங்க ஐ எம் ஆல் ரைட் அப்படி சொல்லும் போது, இது கூல மிஷின் ரிப்பேரா இருந்துச்சு இல்லையா, ஒருத்தர் வந்து அவர் ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. நல்ல பையன் தெரியுமா அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது, ஈவினிங் 7 o'clock ஒரு மீட்டிங் இருக்கு, இந்த ஹோட்டலுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கிம் தான் அமைச்சிருக்காங்க. அந்த நைட்டு தான் ஹீரோவும் அதே காஃபி ஷாப்க்கு வராரு. ஸோ அந்த மிஷினை ரிப்பேர் பண்ணி கொடுத்து நம்ம ஹீரோ தான் போல. ஸோ அவர் வந்து பியானோ எல்லாம் வாசிச்சுட்டு அந்த தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்காரு. தாத்தா கேட்கிறாரு, என்னப்பா என்னைக்கும் இல்லாம எனக்கு ரொம்ப சோகமா இருக்கே, என்னாச்சுன்னு கேட்கிறாரு. இல்ல என்னோட நிறைய கனவுகள் வந்துட்டு எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. அதுக்கு அந்த தாத்தா சொல்றாரு, நீ அதை அழிக்கணும்னு நினைச்சனா திரும்பி திரும்பி உன்கிட்ட தான் வரும். ஸோ அந்த கனவுகள் எல்லாம் நீ அப்படியே மறந்துடு, நீ அதை அப்படியே விட்டுடு, நடக்கிறது நடக்கட்டும்னு நினைச்சு விட்டுரு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோவும் சரி நான் அதை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, இந்த ஹோட்டலுக்கு வான்ட்டு கிம் சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ இப்போ ஹீரோயினும் அங்க போறாங்க. போனா அவங்க வந்து ஒரு பிளைண்ட் டேட் செட் பண்ணி விட்டுருக்காங்க போல. அவங்களோட ஆபீஸ்ல வேலை செய்யற போட்டோகிராஃபர் ஒருத்தர் கூட. ஹீரோயினுக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுது, நீங்களே இப்படி பண்றீங்களே, எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பண்றீங்களா அப்படி சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. அப்ப அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சின்ன கன்சர்னுக்காகயாவது வந்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஹீரோயினும் வந்துட்டு அவங்கள பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி எனக்கு இல்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல தான் கிம் ஏதோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்கும்னா, ஹீரோயின் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கும் போது அவங்க அப்பா அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவங்க இறந்திருப்பாங்க.
அப்போ தான் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருந்த டைம். அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆனனால அவங்க வந்து மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. அப்போ அவங்க பாட்டிமா கிட்ட வந்து அழுது இந்த மாதிரி எல்லாருமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டத்தோட ஹீரோயின் அழுதுருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தான் கிம் நினச்சி பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் அவங்க வந்துட்டு அந்த டேட் கிட்ட சொல்றாங்க, இது பாருங்க எனக்கு இதில் சரியான இன்ட்ரெஸ்டே கிடையாது, என்னை விட்டுருங்க அப்படி மாதிரி சொல்லும் போது அதே ஹோட்டலுக்கு ஹீரோவும் வராரு. வந்துட்டு ஏதோ யோசிச்சுட்டு அவர் வெளியே போயிடுறாரு. இதை பார்த்தோன்னே இவன் ஸ்டாக்கர் தாண்டா என்னோட ஃபாலோ பண்ணிட்டு வரா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஹீரோயினும் அந்த போட்டோகிராஃபர் கிட்ட என்ன மன்னிச்சிடுங்க நான் இப்போ போயே ஆகணும் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளில வந்துடுறாங்க. ஹீரோ நடந்து போயிட்டே இருக்காரு. பார்த்தா ஹீரோயின் திடீர்னு எதிர்க்க வந்து நிற்கிறாங்க. உண்மையை சொல்லு, உனக்கு என்ன முன்னாடியே தெரியும் தானே, அன்னைக்கு மியூசியம் போன இடத்துல கூட நீ அங்கே இருந்த தானே, என்ன நீ பேர் விட்டு கூப்பிட்ட தானே, என்னை பற்றி உனக்கு தெரியும் தானே அப்படின்ட்டு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோ அப்படியே தகச்சு நின்றுட்டே இருக்காரு. உண்மையை சொல்லு, உன் மனசுக்குள்ள என்னத்தை ஒழிச்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்கும் போது ஹீரோவால எதுவுமே பேச முடியல, அப்படியே நின்றுட்டு இருக்காரு. யாராவது என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹை பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. என்னோட சேனல் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.